மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு 10 வழிகள். என்னெல்லாம்? இந்த காலத்தில் எல்லாருக்கும் மன அழுத்தங்கிறது ஜாஸ்தியாக இருக்கு. எதுக்கு சின்ன குழந்தையிலேருந்து யாரை கேளுங்கோ, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை. என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? நம்ம காலத்தில் இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா? சரி, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காராமல் உடம்பை இயக்கிண்டே இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆகிடும். ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு மைண்டு போகிறப்போ ஏதோ ஒரு வேலை பார்க்குறப்போ நமக்கு சரியாக போயிடும். சத்தான உணவுகளை சேர்த்து கொள்ளுங்கள். சாப்பாடு தாங்க புத்தி. அதனால் நன்னா சாப்பிடுங்க. சாப்பிடாமல் இருந்தாலே நமக்கு குணமே மாறி போயிடும். மனத்தை ஒருமுகப்படுத்துங்கள். ஏதாவதுல ஒரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலை ஏதாவது பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதிகமாக நகையாடுங்கள். நகையாடுறதுனா என்ன? சிரிக்கிறது. நல்லா சிரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசை பணமா ஏதாவது இன்றைக்கி நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. யூடியூப் எடுங்கோ, எல்லா காமெடியும் பார்த்து நல்லா சிரிங்கோ. தினம் ஒரு புதுமையான செயலில் ஈடுபடணும். எங்கள் அப்பாவும் சொல்லுவாள், டெய்லி ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாள். அப்படி சொல்லி தான் நம்ம எவ்வளவோ கற்றுட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் புதுமையான செயல்களில் ஈடுபடுங்க. இது பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த வேண்டாத டெப்ரெஷன்லாம் காணாமல் போயிடும். இனிமையான பாடல்களை அவசியம் எழுங்கோ. புஸ்தகம் படிங்கோ. இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதை விட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாரும் கிடையாது. இங்கே யாரெல்லாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் நம்மளுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களோ, எல்லாம் லலன்னு அவளோட வேலைகளை நடத்த தான் நம்மளை பயன்படுத்துவா. ஆனால் புஸ்தகம் அப்படி கிடையாது. கொடுத்தா நாலேஜ் கொடுக்கும். நீ எடுத்துக்கோ. இல்லைன்னா புஸ்தகம் உங்களை ஒன்றும் குத்தம் சொல்லாது, அடிக்காது. மனுஷாலை விட புக்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. வெளியில் போய் அப்படியே ஒரு வாக் போயிட்டு வாங்க. உலகம் எப்படி இருக்குது? நம்மளை மாதிரி தான் இந்த உலகத்தில் சகல ஜீவராசியும் வந்திருக்கு. நிறைய பேரை பார்ப்பேன், நிறைய பேரை பண்ணுறப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க்கைன்னா என்னன்னு. தினம் காலையில் மூச்சு பயிற்சி பண்ணுங்க. உட்காந்து ப்ராப்பராக பண்ணுங்க. ஒரு உள்ளே இன்ஹேல் பண்ணி ஹோல்டு பண்ணி விடு, அதெல்லாம் டெக்னிக் நிறைய சொல்லித்தரா. அதெல்லாம் படித்து பண்ணுங்க. அப்போ ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு தோன்றப்போ ஆனந்தமாக டான்ஸ் ஆடணும். இட்ஸ் மஸ்ட் ஒன், யூனோ. நிஜமாகவே நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படணும். நமக்கு டான்ஸ்னால் என்ன பெரிய பரதநாட்டியம்லாம் ஆட வேண்டாம். நமக்கு பிடிச்ச டான்ஸு கதை நம்மளுக்கு இதாக மெயினாக கிச்சனில் டான்ஸ் ஆடுங்க, செம்மையாக இருக்கும். நான்லாம் டான்ஸ் ஆடுவேன்னா என் பசங்க பார்த்துட்டு, பார் முழுமையாக மாறி நிற்கும் இந்த சந்திரமுகியை பார் அப்படிம்பானுங்க. அதில் ஒரு காமெடி இருக்கும், சுவாரஸ்யம் இருக்கும் லைஃப்பில். சும்மா நம்ம மாதிரில ஆடுவோம், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இதில் என்ன போக போகிறது? இயற்கையின் அமைதியை அனுபவியுங்கள். இது என்ன பண்ணணும்னா, அப்படியே கார்டனாக இருக்கிற இடத்துல போய் பார்க்கலாம். சரி, கார்டன்லாம் பார்க்க முடியலன்னா ஏதாவது பிக்சர்ஸ், நல்ல பெரிய பிக்சர்ஸ் கிடைக்கிறது அமேசானில் வாங்கி வீட்டில் 4 பக்கம் ஒட்டின்ட்டு அதை அழகாக பார்த்து ரசித்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலே நோ டிப்ரெஷனாக தான். அதாவது கோபத்தை வெளிப்படுத்துகிறவனை உடனே நம்பிடலாம். ஏன்னா அவன் நடிக்கலை. ஆனால் கோமே வராத மாதிரி அப்படியே நடிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அந்த உறவுகள்லாம் நம்பவே நம்பாதீங்க. ஒருத்தனை அழிச்சிட்டு ஒருத்தன் வாழ நினைக்கிறான்னு வையன், தான் வாழ பிறரை கெடுக்காதேங்கிறான். ஒருத்தனை அழிச்சிட்டு ஒருத்தன் வாழ முற்படுறான்னா அவன் அழிய போகிறான்னு அர்த்தம். அப்போ உன்னை எதிர்த்து நின்னவனே உன் உதவியை எதிர்பார்த்து நிற்கிறது தான் கடவுள் உன்னோட வாழ்க்கையில் கொடுக்குற பம்பர் பரிசு. நீ உண்மையாய் வாழ்ந்ததுக்கான அடையாளம் அது. லைஃப் ஒரு ஜெயண்ட் வீல், அப்படி வரும். யார் முன்னாலையும் நான் தான் நெஞ்ச நிமித்தாதீங்கோ, ஈகோ காட்டாதீங்க, அவன்கிட்டே போய் நிற்க வேண்டிய காலம் கண்டிப்பாக வரும். என் லைஃப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன். மற்றவங்க உன்னை குறை கூறுறத நீ காமெடியாக எடுத்துக்கோ. நீ மற்றவங்கள போய் குறை சொல்கிறப்போ போய் கண்ணாடியை பார்த்துக்கோ. ஒரு விஷயம் சொல்லவா? 12 ஆழ்வார்களில் யாரும் பேரறிஞர் பட்டம் வாங்கினவா இல்லை. 63 நாயன்மார்களில் யாரும் முத்தமிழ் கலைஞர் அப்படின்னு பட்டம் வாங்கலை. 18 சித்தர்களில் யாரும் கலைஞர் பட்டம் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒற்றை வாக்கியத்தால் உலகை வென்றவனுக்கு தளபதி பட்டம் இல்லை.
இதையெல்லாம் அழிச்சு கொண்டிருக்கனுக்கு இன்னைக்கு அத்தனை பட்டமும் கொடுத்து அழிக்கிறான் தமிழன். கரெக்டு தானே?